வணக்கம்ண்ணா. வணக்கம். இன்னைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் அவங்க கட்சியுடைய உயர்மட்ட கூட்டத்தை கூட்டிருக்காரு. அனைத்து நிர்வாகிகளுமே வந்திருக்காங்க. இதுல முக்கியமா பார்த்தோம்னா 2 எம்எல்ஏக்களுக்காக தான் அந்த உயர்மட்ட குழுவே வச்சிருந்தாங்க. ஆனா அதுல ஒரு எம்எல்ஏ சீர்காழி எம்எல்ஏ அப்ஸ்காண்டு எங்க போனாருன்னே தெரியல. கடைசியா செய்திகள்ல வருது அவர் திமுகவில் ஐக்கியமாகி விட்டார் அப்படின்ற போல. இடியை தூக்கி போட்ட போல வைகோவுக்கு இருந்திருக்கும். அடுத்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல. எப்படி போகுது மதிமுகவுடைய களம், அரசியல் களம்? மதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நாளைய தினம் சென்னை அண்ணா நகர்ல நடக்க இருக்குது. இந்த பொதுக்குழுல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறது, குறிப்பா இந்த பொதுக்குழு எதுக்காகன்னா மதிமுக எந்த எந்த கட்சியினுடைய கூட்டணியில தொடர போறாங்க என்ற முடிவு எடுப்பதற்காக பொதுக்கூட்டம் தான், பொதுக்குழு தான் அது. அந்த பொதுக்குழுடைய தீர்மானங்கள் என்ன வாசிப்பது, என்ன தீர்மான முடிவுகளாக என்ன எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான விவாதிக்கிறதுக்காக, அதை பற்றிய முன்னோட்டங்களை பற்றி பேசுவதற்காக தான் இன்னைக்கு உயர்நிலை கூட்டம் கூடியிருக்குது. இது குறிப்பா மதிமுகவினுடைய அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் அவர் தலைமையில மதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அதே போல துரை வைகோ, இன்னும் இன்னும் கடல் கடந்து போற அளவுக்கான கூட்டம்லாம் கிடையாது. சொன்னது போல அந்த கலைஞர் அறிவாலயத்துக்குள்ளேயே அந்த மண்டபத்துக்குள்ளே அடைச்சிடலாம். அந்த அளவுக்கு நிர்வாகிகள். இன்னொன்னு சேர்த்து சொல்லிக்கலாம். ஆமா, வீட்டுல மருமகத்தோல தாங்க முடியாதுன்னா ஆமா வந்துடுறது, கிளம்பிடுது. ஆமா, துண்டை போட்டு கிளம்பி உட்காந்து கருப்பு துண்டை போட்டு போவோம், காஃபி பிஸ்கெட் கிடைக்கும் வந்திருப்பாங்க. அந்த கூட்டம் இன்னைக்கு நடந்துச்சு. அந்த கூட்டத்துல என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, தமிழ்நாட்டையே புரட்டி போடக்கூடிய அரசியல் கட்சியான மதிமுக அப்பேற்பட்ட ஊரெங்கும் கிளையையும் ஊரெங்கும் பலமும் கொண்ட தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் மூளை முடுக்குகள் எங்கும் கொடி பறக்கின்ற மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வலிமையான கட்சி எந்த அணியில தொடர போகுது அப்படிங்கிறதுக்கான முடிவுகள் கொடுத்து உயர்நிலை கூட்டத்துல முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு என்ன விவாதிக்கும் போது என்ன அது இதுல ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லையா. தொடர்ந்து அவங்க விஜயை தானே பாராட்டி கொண்டு வராங்க. என்னத்தை இனிமேல் அவங்க தொடராது. அது பட்ட வெளிச்சமாவே தெரியுது. ஆமா, குறிப்பா வைகோவினுடைய, அதாவது மதிமுகங்கிற துரை வைகோ திமுக, துரை வைகோ திமுக ஏற்கனவே ரொம்ப நாட்களாவே எந்த பக்கம் யாரு மகன் திமுக மதிமுக மகன் திமுகன்னு வச்சுக்கிறோம். அதேதான் மகன் திமுக கட்சி எந்த பக்கம் போக போகுதுங்கிறத தொடர்ந்து நம்மளே பல விஷயங்கள்ல பல பேட்டிகள்ல இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஜூனியர் விடன் பேட்டியிலேருந்து எல்லாத்துலேயுமே மதிமுக அதாவது தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் என்னைக்கு வைகோவை போய் சந்திச்சாரோ அன்னைக்கே ட்ராக் மாறிடுச்சு. எங்க வீட்டுல இருக்கக்கூடிய வேலை செய்யணும் கூட உங்களுக்கு தாங்க வாக்களிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க பத்தியா. அன்னைக்கே ட்ராக் வெளிச்சம் ஆயிடுச்சு. அவங்க யார் சார்பா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே இப்போ மதிமுக தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணி, அதாவது ஏற்கனவே திமுக கூட்டணி காங்கிரஸ் வெளியே போச்சு. 2 சிபிஐ சிபிஎம்மும் திமுக கூட்டணி இல்லைங்கிறத அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் இன்னும் வெளிப்படையா அறிவிக்கல. இப்படி எல்லாம் இருக்கும்போது இப்ப அதே போல அவங்க இப்படி ஆத்துல ஒரு கால் வச்சுப்பாங்க, இப்படி சேத்துல ஒரு கால் விசிகா வச்சுப்பாங்க. எந்த பக்கம் ஏன்னு சொல்லி தனியா வரும். இப்ப அந்த வகையில மதிமுக தங்களுடைய தமிழ்நாட்டை நட்டு நிக்கக்கூடிய ஒரு கட்சியை மதிமுக தமிழக வெற்றி கழகம் பக்கம் தான் போக, தமிழ்நாட்டின் திசை மாற்றியா மாற்றக்கூடிய ஒரு கட்சி அந்த பக்கம் போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனதுனால 2 எம்எல்ஏக்கள் அந்த கட்சியில இருக்காங்க. அதாவது மதிமுகல ஏற்கனவே 2 எம்எல்ஏக்கள் போட்டிட்டு இருந்தாங்க. அதாவது 2 எம்எல்ஏக்கள் தான் வெற்றி பெற்று இருந்தாங்க. 4 இடங்களை கேட்டு 4மே உதயசூரன் போட்டிட்டு 2 பேரு. ஒன்னு சீர்காழியில இருக்கக்கூடிய செந்தில் செல்வன், அதே போல கடையநல்லூர்ல இருக்கக்கூடிய இன்னொரு எம்எல்ஏ. இந்த 2 பேர் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுவும் உதயசூரியன் சின்னத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க. இதுல ஒரு எம்எல்ஏ கடையநல்லூர்காரரு நான் ரிசைன் பண்ணிட்டு, அதாவது இவங்க தரப்புல வச்ச வாதம் என்னன்னா 2 பேர் ரிசைன் பண்ணணும், அதற்காக தான் இந்த உயர்மன்றம். அதாவது ரிசைன் பண்ணிட்டு பொது தேர்தல் அடுத்த இடைத்தேர்தல் வரும்போது அவங்க மதிமுக சார்பாக போட்டிடுவாங்க, இல்லைன்னா தமிழக வெற்றி கழகமே போட்டிடுவாங்க. ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. இதை இவங்க 2 பேரும் மறுத்துட்டாங்க. இதுல 2 பேர்ல ஒருத்தர் மறுத்துட்டாரு. நான் அவர் சொல்லிட்டாரு, ஏன் இந்த இதுக்கு வரல அப்படின்னு கேட்கும் போது, நான் ஒரு கட்சியினுடைய விதிகள் படி, இப்போ தேர்தல் ஆணையத்துடைய விதிகள் படி பார்த்தோன்னா, நீங்க ஒரு கட்சியில கூட்டணியே போய் போட்டிடுறீங்க, அந்த கட்சி சின்னத்துல போட்டிடுறீங்கன்னா திமுகவுடைய உதயசூரியன்ல போட்டிடணும்னா திமுக உறுப்பினர் ஆகி தான் அந்த சின்னத்துல போட்டியிட முடியும். அது போல மதிமுகல இருந்தாலும்
அவங்க வந்து திமுக உறுப்பினராகி தான் அவங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடியும். அது செந்தில் செல்வனாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமாரா இருந்தாலும் சரி, உதயசூரியன்ல சின்னத்துல போட்டிடுறாங்கன்னா திமுக உறுப்பினராகி அப்படிதான் அவங்க இதெல்லாம் போட்டியிட முடியும். நான் வந்து திமுக சின்னத்துல போட்டிட்டவங்க, நான் எதுக்கு உயர்நிலை கூட்டத்துல போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு சொன்னாரு. பிறகு ஒரு செய்தி குறிப்புகளை வெளியே வந்தது என்னன்னா, ஒரு திமுக பக்கமே ஐக்கியமாயிட்டார் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ ஏற்கனவே மதிமுகங்கிறது ஒரு பெரிய கடல், அதுல இருக்கக்கூடிய கடலும் அதுல ஒரு கடலும் இப்போ உடைஞ்சு போச்சு. இப்போ இந்த வகையில இன்னைக்கு மதிமுகல நாளைக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்க தெரிஞ்சதுனால இன்னைக்கு ஒரே எம்எல்ஏவும் களியாயிட்டாரு. அது வந்து நம்ம எதிர்பார்க்கவே தேவை கிடையாது. அவங்க வந்து தாவேகா பக்கம் தான் போறாங்கன்றது நிரூபணம் ஆயிடுச்சு. அதற்கான சமிக்கைகளும் வந்து இருக்கு. அண்மையில கூட பார்த்தோம்னா அந்த இயக்குனர் கௌதமன் அவங்களுடைய மகள் கல்யாணம் நினைக்கிறேன் பாண்டிச்சேரியில் நடைபெற்றுச்சு. அப்ப பார்த்தோம்னா வைகோ இருக்காரு, சீமான் இருக்காரு, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இருக்காங்க. ரொம்ப சிரிச்ச முகத்தோட ஸ்டாலின் அவர்கள் பேசியது யார்கிட்டனா சீமான் கிட்ட தான். தோல்ல கை போட்டு பேசின பக்கத்துல அருகில தான் அண்ணன் வைகோ இருக்காரு. அவர்கிட்ட எந்த முகத்தை கொடுத்துமே பேசல. வைகோவுடைய முகம் கூட ரொம்ப மாறி போச்சு. ஆனா எப்படி இருக்கீங்க, சும்மா ஒரு சின்ன வார்த்தை மட்டும் தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப மதிமுகவுக்கு போறதுனால இப்ப ரெண்டு எம்எல்ஏக்கள் ஒருத்தர் ரிசைன் பண்றாரு. இது மூலயமா என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம்ல. இதுல என்னன்னா 2 விஷயம் பேசப்படுது. என்னன்னா ஒண்ணு வந்து என்னன்னா ரொம்ப நாளுக்காகவே பேசப்படுகிற விஷயம் என்னன்னா 50 கோடி ரூபாய் பணப்பேரம் நடந்திருக்கதாக ஒரு பிரபல நாளேடுகளே போட்டுக்கிறாங்க. அதாவது மதிமுக தாவேகா கூட்டணிக்கு போறதுக்கு 50 கோடி ரூபாய் பேரம் நடந்திருக்கதாக ஒரு செய்திகள் போட்டுக்கிறாங்க. துரை வைகோ அதை மறுத்து இருக்கிறார். ரெண்டுமே இருக்கு. என்ன ஒண்ணுன்னா, ஏற்கனவே மதிமுகவை பத்தி ஒரு பிரபலமான காசிப்ஸ் எல்லாம் இருக்கு, பார்த்திருப்பீங்க. மக்கள் நல கூட்டணியா ஜெயலலிதா கிட்ட காசு வாங்கிட்டு தான் இவர் உருவாக்குனாருங்கிற ஏற்கனவே ஒரு அவப்பேரு வைகோ மேல இருக்கு. அதே போல ஸ்டெர்லைட் போன்ற போராட்டங்கள்ல இவர் வந்து காசு வாங்கி அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காசு கொடுக்கலங்கிறதுனாலதான் இவர் வந்து ஸ்டெர்லைட்டுக்கார வழக்கு நடத்துறாரு. அவர் திடீர்னு அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சாரு. எனக்கே ஒரு சந்தேகம். ஆமா, அப்படி நம்ம சொல்லல, கொஞ்சம் நீர்த்து போகும். திடீர்னு அந்த முள்ள வெட்ட போறோம், லாரியை ஓட்ட போறோம், இடையில விட்டுட்டோம்னா அப்புறம் என்ன பிடிச்சிருவாங்க. ஓகே, இது சொல்றது ஏதோ கோபியோ நாசர் புருனவோ சொல்லல, வைகோ தான் எங்களுடைய தலைவர்னு காலங்காலமா கத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல. வல்லம் பஷீர், அதே போல மல்லிகை சத்யா போன்றவங்களே இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. சரியா, வழக்கு வந்து அவங்க மேலதான் போடணும், நம்ம சொல்லல. அதனால இது வந்து வைகோ வந்து இப்படியான தன்மை கொண்டவர் தான். காசுக்கு விலை போகக்கூடிய பச்சோந்தின்னு மதிமுக இருக்கக்கூடியவங்களும் பொதுவான வெளியில இருக்கக்கூடிய பார்வைகளும் இப்படி நிறைய விஷயங்கள் மதிமுக மேல இருக்கு. அப்படி மதிமுக வந்து இந்த தாவேகா கூட்டணிக்கு போறதுக்கு எதுக்கு தாவேகா இந்த இவங்களை பணி வைக்கணும் அப்படின்னா, தாவேகாக்கு இப்ப ஏற்கனவே வந்து 118, அதாவது 118 பெரும்பான்மைக்கு 118 வேணும். இப்போ கூட்டணி கட்சியுடைய ஆதரவுகளோட அவங்க வந்து அப்ப இவ வந்து 120 இடங்கள்ல 121 இடங்கள்ல இன்னைக்கு பெரும்பான்மை பெற்றிருக்கிறாங்க. இதுல என்னன்னா, இப்போ சிபிஐ சிபிஎம் இருக்காங்களா வெளியில இருந்து ஆதரவு, அதே போல விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவையில இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து தாவேகா வந்து ஒரு நம்பகமான ஒரு நபராக இன்னமும் தாவேகா கருதல. இவங்க தயவுல ஆட்சி நடத்துறதுங்கிறதுல அவங்க வந்து முழுமையான கான்பிடென்ட்டா அவங்க கருதல. எப்போ வேணா எதிர்ப்பாங்க, போவாங்க, வருவாங்க, இப்போ ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்டா இருக்காது. அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரை எம்எல்ஏக்களை குறைக்கிறது. நாளை புண்ணா மீண்டும் ஒரு நம்பிக்கையில தீர்மானங்கள் வருது, ஏதோ ஒரு விஷயத்துல தாவேகா வந்து சிபிஎம் சிபிஐ விசிக நிலைப்பாட்டுக்கு எதிராக ஒரு விஷயம் கொண்டு வராங்க, நான் ஆதரவு திரும்ப பெறேன்னு திடீர்னு சொல்லிட்டாங்கன்னு வையேன், மீண்டும் ஒரு நம்பிக்கையில தீர்மானம் வந்துச்சுன்னா அதுல இவங்களுக்கு பெரும்பான்மை பெறணும்னா இருக்கிற எம்எல்ஏக்களை குறைச்சிடணும். குறைச்சிட்டு அதுக்குள்ள இருக்கிறதுல தானே பெரும்பான்மை வரும். ஸோ இப்படியான கால்குலேஷன்லாம் அவங்க பண்ணும்போது இந்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை குறைச்சிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில மதிமுகவுடைய எம்எல்ஏக்களும் இன்னைக்கு வந்து அவங்க அந்த பக்கம் வருது. அந்த ஒரு நம்பரையும் அவங்க பெருசா தான் பாக்குறாங்க. ஏற்கனவே துரை வைக்க புலம்புனதெல்லாம் பார்த்தோம். எங்க கட்சியில வந்து அங்கீகாரமே கொடுக்கல, கூட்டணிக்கு தர்மத்தை கொடுக்கல, நாங்க வந்து தனி சின்னத்துல போட்டிடல, பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இதே வைகோ வந்து இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு திருமணத்துல பேச என்ன சொல்றாரு, தொடர்ந்து புலம்புறாரு. அதாவது கிளைகளே இல்லாத விசிகாவுக்கு வந்து 8 சீட்டு, என்ன அடையாளமே இல்லாத கட்சிக்கு, அழிந்து போன கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா 10 சீட்டு அப்படின்ற போல சொல்றாரு. இத பேச தவிர திமுகவை யாரு வளர்த்ததுன்றாரு. இல்ல, இத பேசுறதுக்கு அந்த அளவுக்கு மேல தகுதி இருக்குதா? என்ன சொல்றாரு தேமுதிக பத்தி என்ன சொல்றாரு? அடையாளமே இல்லாத கட்சி, அழிந்து போன கட்சி. இத சொல்றது வைகோக்கு முதல்ல அருகதை இருக்குதா? திமுக கூட்டணிக்கு தேமுதிக போற அளவுல இருந்துச்சு 2016ல. கேப்டன் உங்களை நான் முதலமைச்சர் ஆக்குறேன்னு அவரை முதலமைச்சரை நிறுத்திய ஒரு கட்சி.
தேமுதிகவை முதலமைச்சரா வச்சு அந்த கட்சியில போட்டியிட்டது மக்கள் நல கூட்டணி. அதுல தமிழ்நாடு முழுக்க பரப்புரை பண்ணவர் வைகோ. யார? தேமுதிகவுடைய மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணியா? அப்பேற்பட்ட கட்சியை வந்து அடையாளமே இல்லாத கட்சின்னு சொல்றதுல என்ன திமிரு? விசிக இல்ல இவருக்கு என்ன அடையாளம் இருக்கு? இவங்க கட்சிக்கு என்ன அடையாளம் இருக்குன்னு கேக்குறேன். மதிமுக மற்றும் மகன் திமுக தான் இருக்கு. மகன் திமுக தாண்டி தெலுங்கு லாபி என்ன இருக்கு? தெலுங்கு லாபி, தெலுங்கு அந்த சமூக பலத்தை தவிர வைகோக்கு வேற என்ன இருக்கு இன்னைக்கு? தமிழ்நாட்டு எந்த பெல்ட்லயாவது வைகோக்கு செல்வாக்கு இருக்கா? இருக்கிறது எங்கன்னா தெலுங்கு சமூகம். அது அந்த செல்வாக்கு தான் அவர் இருக்கே தவிர மதிமுகவுக்கு தமிழ்நாடு முழுக்க கிளை இருக்கு. நம்ம ஏத்துக்கலையோ 234 தொகுதிகளையும் சொல்லிக்கிறாள் ஒரு 200-300 பேரையாவது நம்ம சொல்லிட முடியும். ஒரு மண்டபத்துக்குள்ள அடைச்சிடலாம். அந்த அளவுக்கான நபர்கள் இருக்கு. மதிமுக இதை பத்தி பேசலாமா? இதுல இன்னொன்னு என்ன சொல்றாரு? அடையாளம் கிளைகளே இல்லாத கட்சின்னு விசிக சொல்றாரு. என்ன திமிர் இருக்கும்? என்ன சாதி திமிர் தானே இது? தமிழ்நாடு முழுக்க திமுக அதிமுக இன்னைக்கு தாவேகாக்கு அடுத்து தமிழக முழுக்க கிளை கொண்ட ஒரு கட்சின்னா அது விடுதலை சிறுத்தை. அந்த கட்சிக்கு இதுவரை தனித்து போட்டியிடல, தனித்து 2 வாக்கு வங்கி நிரூபிக்கலைங்கிற விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அதிக கிளைகள் கொண்ட கட்சிகள்ல ஒண்ணு விடுதலை சிறுத்தை. அதை வந்து கிளைகளே இல்லாத கட்சின்னு சொல்றாருன்னா இந்த ஆளுக்கு அந்த கட்சியின் மேல விடுதலை சிறுத்தைகள் மேல எவ்வளவு பெரிய வன்மத்தோட இருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவையில பங்கேற்றதை பொறுக்க முடியாம பேசுறாருன்னா அதை நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த வைகோ செய்யக்கூடியது பச்சை அயோக்கியத்தை பேச்சுங்கிறது அதான் காணுது. ஒருவேளை பத்திரிகைகள்ல போடுற செய்திக்கு மேல 50 கோடி வேலை செய்தா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, வைகோக்கு முக்கியமான போஸ்டிங் ஒண்ணு பேசப்பட்டிருக்கதா ஒரு கேள்வி. என்ன சொல்றாங்கன்னா, டெல்லியினுடைய அரசு சிறப்பு, அதாவது டெல்லி சிறப்பு பிரதிநிதி, அதை வந்து கேபினெட் போஸ்டிங். அது அந்த போஸ்டிங் வைகோக்கு பேசப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்ன அப்படின்னா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான அந்த அரசு உறவுகளுக்கான அதிகாரி. அது அதிகாரம் கொண்ட ஒரு கேபினெட் பதவி. அதாவது இப்ப தமிழ்நாட்டுல வந்து நிதி சம்பந்தமான பிரச்சனை, காவேரி பிரச்சனை, இந்த மாதிரியான கொள்கை முடிவுகளா இருக்குல்ல, தமிழக மீடியேட்டரா இருந்து செயல்படுது. தலைவர் பேசப்பட்டிருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா, தலைவருக்கு வந்து மோடியை நல்லா தெரியும், பார்லிமெண்ட் ஸ்பீச், டெல்லியை நல்லா தெரியும். எழுதுறதுலாம் நீங்க பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் லான்ச் பண்றேன்னா அப்ப எந்த அளவுக்கு டெல்லி லாபியில இருக்கக்கூடியவரா இருக்கிறாரு. சோ இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிற அந்த போஸ்டிங் வந்து இப்போ வைகோக்கு வழங்கப்படலாம் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படுது. ஏன்னா வைகோ அவர்களுக்கு ஒரு பெரிய அடையாளமே எம்பில சிறந்த பார்லிமெண்டேரியன், டெல்லியில ஒரு பெரிய முகம் அப்படின்றதுதான். போன திமுகல கடந்த முறை அவர் வந்து மாநிலவை உறுப்பினரா இருந்தாரு. அதுக்கு பிறகு ஆண்டவருக்கு கொடுத்துட்டாங்க. அவருக்கு ஒரு கட்சி ஒண்ணு நடத்தினார் அடையாளத்துக்கு, இந்தியா முழுக்க தெரிஞ்ச முகம். அந்த பக்கம் இளையராஜான்னா அவரு மியூசிக் போடுவாரு, தலைவர் பாட்டு போடுவாரு, அவருக்கு கொண்டு கொடுத்துட்டாங்க திமுக. இப்போ அந்த போஸ்டிங் வந்து மதிமுக வழங்கப்பட்ட, அதாவது மக்கள் நீதி மையத்துக்கு வழங்கப்பட்டது, வைகோக்கு வழங்கப்படலாம் அப்படிங்கிற குரல் நிறைய பேர்கிட்ட வந்துச்சு. திருமுருகன் காந்தி உள்ளிட்ட பல பேருமே வைகோக்கு இந்த இது வழங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அந்த எம்பி பதவி வந்து, அதாவது மாநிலவை உறுப்பினர் வந்து வைகோக்கு தரப்படாதது மதிமுகக்குள்ள ஒரு பொதுநிலையெல்லாம் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா மல்லை சத்யா வந்து அந்த மாநிலவை உறுப்பினருக்கு ட்ரை பண்ணதுதான், அதை பத்தி அவர் கேள்வி வச்சதுதான் அவர் கட்சி விட்டு நீக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சதுல பல விஷயங்கள் இது ஒரு ரீசன். அப்படி இருக்கும்போது இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிற அந்த கேபினெட் போஸ்டுக்கு வைகோவுக்கு இப்ப வழங்கப்பட இருக்கிறதாக ஒரு தகவல் பேசப்படுது. அப்படி ஒரு உடன்பாடு போடுறதாக பேசப்படுது. அதுவும் ஒரு ரீசன். இந்த கூட்டணி தாவேகா கூட்டணிக்கு போனா வைகோக்கு இந்த ஒரு ஜாக்பாட் அடிக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இப்ப எது எப்படியா இருந்தாலும் திமுக கூட்டணிகள்ல இத்தனை ஆண்டுகளா, 9-10 ஆண்டுகளாக ஒரு வெற்றி கூட்டணியா இருந்தாங்க. அது விசிகாவா இருந்தாலும் சரி, மதிமுகவா இருந்தாலும் சரி, ஐயுஎம்எல்ஆ இருந்தாலும் சரி, அதே போல சிபிஎம், இவங்க எல்லாருமே சரி, இவங்க எல்லாருமே பிரதானமா பேசினது என்னன்னா பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு அரசியல் தான் இந்த தமிழ் சமூகத்துல பேசிட்டு வந்தாங்க. பாஜக எதிர்ப்பு வேணும், மத்திய டெல்லி அது இதுதான் பேசிட்டு வந்தாங்க. இப்ப விஜய் கிட்ட போய் இதே நிபந்தனைகளை இந்த கட்சிகள்லாம் வைப்பாங்களா, அந்த நிபந்தனை வச்சுதான் இவங்க சேருவாங்களா அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இவங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படையெடுக்கக்கூடிய இந்த கட்சிகள் இருக்காங்கல்ல, விசிகாவா இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், இவங்க எல்லாமே திமுக கொடுத்த அங்கீகாரத்தை இவங்களுக்கு குறைந்தபட்ச அளவு கூட இவங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க திமுக கிட்ட 2 அமைச்சர் பதவி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லுவாங்களே. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆரம்பத்துல கொண்டு வர்றதுதான். அதாவது
போக கையில போக தெரியும். அதாவது கையில ஒரு வளையல உள்ள கொண்டு வரதுக்கு சோப்பு தடவுறது எதுக்காக? அந்த மாதிரிதான் இது. அவங்கள வந்து அவங்கள அப்படியே உள்ள கொண்டு திமுக இன்னும் கௌரவமா நடத்துச்சுன்னா நம்ம சொல்ல வரல. கூட்டணி கட்சிகள் அதுவும் சரியான முறைகள்ல சீட்டுகள் அவங்களுக்கு போதுமான கொடுக்கல, தன்னுடைய கட்சியில தான் போட்டி நிர்பந்திச்சது, இது எதுவுமே நம்மளுடைய ஏற்றுக்க முடியாது. அவங்கவுங்களுக்கான ஒரு சுயசார்பு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கட்சிகள்லாம் அவங்க கட்சிகளை எந்த அளவுக்கு வளப்படுத்துறாங்கன்னு ஒண்ணு இருக்குது. இப்ப இவங்க தாவேக்காக்கு போறதுனால அதே அளவுக்கு திமுக கொடுத்த அதே 4 சீட் தான் இவங்களுக்கு கொடுக்க போறாங்க. அங்க இவங்க போனவங்களுக்கு அங்கேயும் ஒண்ணு இன்னும் மினிஸ்டர் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி தான் கொடுக்க போறது இல்ல. ஆரம்ப நிலையில உங்களுக்கு கொண்டு வரதுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தனிப்பெரும் ஆட்சியா வந்துச்சுன்னா அவங்களும் கழுத்துல கத்தி வைக்க தான் போறாங்க. அதுதான் நடக்க போகுது. எது எப்படியா இருந்தாலும் இந்த கட்சிகள்லாம் 9 ஆண்டுகளாமா 10 ஆண்டுகளாமா என்ன பேசிட்டு வந்தாங்களோ அதுக்கு நேர் எதிரான அரசியலை இன்னைக்கு கையில் எடுக்கிறாங்க. ஒரே ஒரு தோல்வி, அதாவது மரியாதைக்குரிய ஒரு அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி என்னுடைய பேட்டியிலேயே ஒரு தடவை சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா தேர்தல் முடிவுகளுக்கெல்லாம் முன்னாடியே என்கிட்ட ஒரு பேட்டியில் சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, ஒரே ஒரு தோல்வி வந்துச்சுன்னா இந்த கூட்டணி கட்சிகளான நிலைமையை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அவர் அப்பயும் என்ன அப்படின்னா திமுக கூட்டணி உறுதியா வெல்லும்னு சொல்லி இருந்தாரு. கூட்டணி இந்த திமுக கூட்டணி வெற்றி கூட்டணியா இருக்கிற வரைக்கும் இவங்க யாரும் போக மாட்டாங்க, ஒரு தோல்வியை சந்திச்சா இவங்க போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் ஒரு வலதுசாரி தான், அவர் வலதுசாரி சிந்தனை கொண்டவர் தான். அவர் சொன்ன மாதிரி தான் இந்த கட்சிகள் இருக்காங்க. இவங்களுக்கு மக்கள் நலனோ கொள்கை விஷயமோ எதுவுமே கிடையாது. பதவி, லாபம், அரசியல் கணக்கு, இதை ஒன்றை வச்சுதான் இவங்களுடைய கட்சிகள் இருக்குது. இவங்க காலங்காலமாக வச்சு தமிழ்நாடு நலன், பிஜேபி எதிர்ப்பாக திமுக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த நிபந்தனையை வச்சுதான் தாவேகா கிட்ட போனாங்களா, அந்த இவங்க என்ன அரசியலை பேசுறாங்க அந்த நிபந்தனையோட தான் நீங்க தாவேகால போயிருக்காங்கன்றது எந்த உத்தரவாதமும் கிடையாது. இந்த கட்சிகள் கால ஓட்டத்துல கரைய வேண்டிய கட்சிகள் அப்படின்றதான் நான் பாக்குறேன். நான் வந்து மதிமுகவை தான் குறிப்பா சொல்றேன். இந்த கட்சியெல்லாம் வந்து அழிக்கப்பட வேண்டிய கட்சி, தமிழ்நாட்டுடைய அழிய வேண்டிய கட்சிங்கிறதா இன்னைக்கு இவர்களுடைய நிலைப்பாடுகள். இவங்களை பொறுத்தவரை இவங்க நிலைப்பாடு எடுத்துக்கிட்டா கட்சி தொண்டர்கள் ஏத்துக்கணும், மக்கள் ஏத்துக்கணும். இவங்க நாளைக்கு விஜய் வந்து எதிரின்னு சொன்னாங்கன்னா விஜய் வந்து எதிரி, நீ விஜய் நண்பர்னா விஜய் உடனே நண்பர் அப்படிங்கிற மக்களை முட்டாக கருதக்கூடிய இந்த கட்சிகள் அழிக்கப்பட வேண்டிய கட்சிகள் அப்படின்றதுதான் மக்கள் பலருடைய பார்வையாக இருக்கு. அதான் நம்மளும் இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கிறது. மிக்க நன்றி. வைகோவுடைய இந்த நிலைப்பாடுகளும் ஒரு மாறி மாறி பேசுறதும் ஒரு தனி புத்தகமாவே வெளியிடலாம். அந்த அளவுக்கு நீங்க அவருடைய அந்த மாறு வேடத்தையும் பச்சோந்தி துரோகத்தையும் எங்களுக்கு விளக்கமாக பேசியமைக்கு நன்றி.